வாரவலம் செய்திகள் போலீஸ் சாஜன் ஒருவருக்கு வழங்கிய பௌத்த தேரர் காத்தான்குடியில் சம்பவம். இனி விரிவான செய்திகள். பௌத்த மத தலைவர் ஒருவர் போலீஸ் சாஜன் ஒருவருக்கு மன்னிப்பு வழங்கிய சம்பவம் இன்று காலை காத்தான்குடியில் பதிவாகியுள்ளது. பலாங்கொட ஸ்ரீ சுதர்மராம விகாரையின் விகாராதிபதியும் மனிதநேய செயற்பாட்டாளருமான பொகவந்தலாவ ராகுல தேரரே இவ்வாறு காத்தான்குடி போலீஸ் நிலையத்தில் வைத்து குறித்த போலீஸ் சாஜனுக்கு மன்னிப்பு வழங்கினார். காத்தான்குடி கடற்கரை வீதியில் குறித்த பௌத்த மத தலைவர் உணவு விடுதியொன்றில் உரையாடிக் கொண்டிருந்த போது மேற்படி போலீஸ் சாஜன் குறித்த பௌத்த மத தலைவரின் மீது அவதூறான வார்த்தைகளை பேசி அவரை சிரமத்துக்குட்படுத்திய போது குறித்த போலீஸ் சாஜன் மீது கிழக்கு மாகாண பிரதி போலீஸ் மா அதிபர் மற்றும் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர் ஆகியோருடன் தொடர்பு கொண்டு தன்னை குறித்த போலீஸ் சாஜன் இவ்வாறு சிரமத்துக்குட்படுத்தியதாக முறையிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து காத்தான்குடி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு குறித்த தகவலை கிழக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் தெரிவித்த போது குறித்த சாஜன் காத்தான்குடி போலீஸ் நிலையத்துக்கு அழைக்கப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டது. இந்நிலையில் குறித்த போலீஸ் சாஜன் பொகவந்தலாவ ராகுல தேரரிடம் மன்னிப்பு கேட்டதை அடுத்து குறித்த சர்ச்சைக்கு முடிவு வந்தது. இதன் மூலம் குறித்த போலீஸ் சாஜன் மீது எடுக்கப்படவிருந்த சட்ட நடவடிக்கை இல்லாமல் செய்யப்பட்டதுடன் பிரச்சினை சுமூகமாகவும் தீர்த்து வைக்கப்பட்டது. இவ்விடயத்தில் அதிக அக்கறை செலுத்திய காத்தான்குடி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி RMI ரத்நாயக்காவுக்கு பொகவந்தலாவ ராகுல தேரர் நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்தார். பொகவந்தலாவ ராகுல தேரருடன் அகில இலங்கை ஜமியத் உலமாவின் செயலாளர் மௌலவி தாசிம் உட்பட சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகளும் வருகை. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் பொகவந்தலாவ ராகுல தேரர். பல வருடமான சமூக சேவையில் காத்தான்குடி வருகின்றோம், போகின்றோம், கிழக்கு மாகாணம் வருகின்றோம். இந்த தடவை நாங்கள் கிழக்கு மாகாணம் காத்தான்குடி வந்தோம் பல நிகழ்ச்சிகளுக்காக. அதிலே ஒரு சில அசம்பாவிதங்கள் நடந்தது. அதை மீண்டும் அப்படி நடக்கக்கூடாது என்பதற்காக நாங்கள் உரிய நடவடிக்கைகளை எடுத்தோம். காரணம், நாட்டில் வாழ்கின்ற எல்லா மக்களும் ராகுல தேரர் மீது அன்பு வைத்திருக்கின்றார்கள். எங்களுடைய காவல்துறை அதிகாரி அவர்கள் உடனடியாக தலையிட்டு அதற்கு தகுந்த நடவடிக்கைகளை எடுத்து இதை இத்தோடு முடித்தோம். மீண்டும் வருவோம், சந்திப்போம், எங்களுடைய சேவைகளை தொடருவோம். எங்கள் மீது அன்பும் மரியாதையும் வைத்திருக்கக்கூடிய கிழக்கு மாகாணத்தில் முக்கியமாக காத்தான்குடி மக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்து குறித்த நபர் மீது நீங்கள் நடவடிக்கை எடுத்தீர்களா? நிச்சயமாக நடவடிக்கை எடுத்தோம். காரணம், தெரியாத நேரத்தில் தெரிஞ்சதை அவருக்கு தெரியப்படுத்தியிருக்கின்றோம். மன்னிப்பு கேட்டார்கள், மன்னித்து விட்டோம். இது இத்தோடு முடிந்துவிட்டது. இதன் பிறகு மீண்டும் ஒரு விஷயம் தொடராது. இதில் நிச்சயமாக காத்தான்குடி காவல்துறை அதிகாரி அவர்கள், உயர் அதிகாரி அவர்கள், OIC அவர்கள் உடனடியாக இதில் தலையிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு வைத்து பேசி விசாரணை செய்து இதை இத்தோடு முடித்தார். ஆகையால் அவருக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். காத்தான்குடி காவல்துறையின் அதிகாரி, உயர் அதிகாரி OIC சேர் அவர்களுக்கு නන්දිය පෙරිවිතු සියලු දෙනාට පෙරුවන් සරණයි. අපගේ සමාජීය සේවය අපි නිතරම උතුරු නැගෙනහිරට අපි වැඩම කරනවා. විශේෂයෙන් කාතාන්ගුඩියට වැඩම කරනවා. කාතාන්ගුඩියට වැඩම කරන මේ අවුරුදු ගානක් ඇතුළත පුංචි වචන ඕමාරුවක් සිදු වුණා. මම එවෙලෙම කාතාන්ගුඩි පොලිසිය OIC හම්බ වෙලා මේක ඉදිරිපත් කළා. එතුමාත් ශේනිකව එවෙලෙම ඒ අදාළ පිරිස ගෙන්නලා සාකච්ඡා කරලා ඒක එතනම සමතයටපත් කළා. ඒ අදාළ පුද්ගලයා අපින් සමාව ඉල්ලුවා. අපි සමාව දුන්නා. අපි ඔක්කොම සහයෝගයෙන් මෙතනින් පිටත් වුණා. නැවත මෙවැන දෙයක් මේ සමාජයේ නොවන විදියට කටයුතු කරන්න ඕනේ. ඒ කියන්නේ මම හාමුදුරු කෙනෙක්. අපි නිහතමානී විදියට මේ සමාජයට කටයුතු කරනවා. ඉතින් ඒ නිසා මම විශේෂයෙන් කාතාන්ගුඩි පොලිසිය OIC සර්ට ඒනේ නිලධාරීතුමන්ලාට කාතාන්ගුඩි ජනතාවට මේ වෙලාවේ අපි බොහොමම ස්තුතියි. අපි හැමදාම ආදරේ. අපි නැවත හම්බ වෙමු. පෙරවන් සරණයි.